Taste the Daily. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குளத்தூர் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 29ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 5 பெருங்கலத்தூர் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 29/1/2025 புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 44 மாத காலமாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி தராமல் தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதால் மக்கள் பல்வேறு வகைகளில் இன்னல்களை சந்தித்து மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 5 பெருங்கலத்தூர் பகுதி உட்பட்ட இடங்களில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்றும் அதன் விவரங்கள் பின்வருமாறு அவர் பட்டியலிட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பெருங்கலத்தூர் மற்றும் பெருங்கரணை பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படாத காரணத்தினால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அம்மாவின் ஆட்சியில் பீர்க்கங்கரணை ஏரி 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு கரைகள் வலுப்படுத்தப்பட்டன என்றும், ஆனால் விடியா திமுக ஆட்சியில் பொறுப்பேற்றவுடன் இந்த ஏரிகள் முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் மூடப்பட்டு கழிவுநீர் குட்டையாக மாறியுள்ள அவலத்தை வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். பெருங்கலத்தூர் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூடம், வணிக வளாகம், அங்கன்வாடி மையம் மற்றும் நாய்கள் கருத்தடை மையம் முதலானவற்றை நீண்ட காலமாகியும் திறக்கப்படாமல் உள்ளது வேதனைக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட ஆட்சியின் போது பெருங்கலத்தூர் பகுதியில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்த 15 பூங்காக்கள் விடியா திமுக அரசினுடைய அலட்சியம் காரணமாக எந்தவித பராமரிப்பும் இன்றி மிகவும் பாழ்பட்டுள்ளதோடு மின் விளக்குகள் எரியாத காரணத்தினால் இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் மது கூடங்களாக மாறியுள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெருங்கலத்தூர் பகுதியில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் பல இடங்களில் சின்டெக்ஸ் டேங்குகள் அமைக்கப்பட்டு குடிநீர் தடையின்றி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இவர் பராமரிப்பின்றி பாழ்பட்டு வருவதோடு ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் புகார் தெரிவித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெருங்கலத்தூர் முழுவதும் உள்ள சாலைகள் மிகவும் பழுதடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக மக்கள் ஆதங்கத்தோடு வேதனையோடு தெரிவிப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெருங்கலத்தூர் முழுவதும் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்காத காரணத்தினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதோடு டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல்களால் மக்கள் மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து வருவதாக வேதனையோடு தெரிவித்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுடைய நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 5 நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 29/1/2025 அன்று புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் பெருங்கலத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலை பெருமாள் கோயில் ரவுண்டான அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு டி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றலப்பாக்கம் சார் ராஜேந்திரன் எக்ஸ்-எம்பி அவர்களுடைய முன்னிலையும் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அமைப்புக்குரிய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளில் இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற
தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குளத்தூர் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 29ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.